17T இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ் கொஞ்சம் கோளாரா தான் இருக்கும் ஆப்டிமைஸ் ஆகிற வரைக்கும். $1 இல்லையா? இவன் பார்த்தா பிளாஸ்டிக் பில்டு, இவன் தான் காஸ்ட்லி. இதில் வந்து ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்டா? ஆமா. இப்போ இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தீங்களா, ஃபோன் ஹீட்லாம் ஆகலை? 50,000க்கு 4A Pro இருக்கா, 55,000க்கு இது இருக்கா? எங்களை மீண்டும் வாங்க வேணாம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். 17T இதை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆல்ரெடி. ஆனால் எப்படின்னா இருக்கு, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? டிவைஸ் ஓகேயா? 55,000க்கு இது ஜஸ்டிஃபைபிளாக இருக்குமா? அதாவது 60,000 ஆக்சுவல் ப்ரைஸு, 5,000 கார்டு ஆஃபர். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா 55,000. வேரியன்ஸு 12/2 12/5/12. ஓகே. 12/5/12 வந்து 65, கார்டு ஆஃபரோட 60. பரவாயில்ல, 12/2 கொடுக்குறாங்களா? ஆமாம் ஆமாம், பெரிய விஷயம். 8 இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்படுற போல. பரவாயில்ல, குட் குட். சார் வேல்யூ வரும். ஓகே. ஸோ ஹெட் சார் வந்து 0.952, பாடி சார் வந்து 0.849. $1 இல்லையா? Xiaomi 17Tல வந்து உங்களுக்கு கூகுள் டைலர் தான் கிடைக்கும். ஆனால் கேட்டால் இது சிவிக் அப்கிரேடுன்னாங்க. ஆனால் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. காலர் கடைங்களாம் இருக்கும், பீப் சவுண்டோட வரும். ஓகேவா? சரி, அது ஒன்று. அப்புறம் நெட்வொர்க் ரிலேட்டடாக இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணல. அது ஒரு வகையில் பெரிய சந்தோஷம். குட். பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது உனக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம், அதனால தான் ஆண்டனா கட் அவுட்ஸ் இல்லை. ஓ ஓகே. சரியா? இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாமல், நெகட்டிவாகவும் சொல்லன்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா ரெட்மி டர்போ ஃபைபர் மெட்டல் பில்டு, இவன் பார்த்தா பிளாஸ்டிக் பில்டு, இவன் தான் காஸ்ட்லி. சரி, அப்புறம் எப்பயும் மாதிரி அந்த பின்னாடி வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு ஃபைபரு அதெல்லாம் சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்கும். இதில் என்ன ஹைலைட்னா, உங்களுக்கு வந்து ஓவரால் பில்டு கையில் எடுக்கும்போது எங்கேயுமே சீப்பாலாம் ஃபீல் ஆகாது. என்னங்க இது அப்படியா? ஆமாம் பிளாஸ்டிக்கு, அப்படிலாம் ஃபீலே ஆகாது. சொல்லப்போனால் இது பிளாஸ்டிக்னு நான் சொல்லாமல் யார்கிட்டயா கொடுத்தேன்னா அவங்க பிளாஸ்டிக்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இல்லை ஓகே, அந்த என்னான்னு ஃபீல்னும் போது நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. அந்த வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட் 200 கிராம். ஆமாம், 200 கிராம் வெயிட்டு, 6.59 இன்ச் டிஸ்பிளே தான். ஆனால் அது ஃபீல் ஆகும், ஓகே ஒரு ஹெவியான ஃபோனு, ஒரு ப்ரீமியமான ஃபோனு அப்படிங்கிற மாதிரி. ப்ரீமியம்ன்றது நல்லா தெரியுது உங்களுக்கு, கண்டிப்பாக கையில் எடுக்கும்போது அந்த ப்ரீமியம்னஸ் தெரியுது. இப்போ அவங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர், பவர் பட்டனு. ஓகே. டாப்பில் க்ளீனாக இருக்கும். லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆண்டனா கட் அவுட்டும் கிடையாதுல. ஆமாம். பாட்டமில் டியூயல் சிம்மு, பிரைமரி மைக்ரோஃபோனு, ஓகே, டைப் சி போர்ட்டு, ஸ்பீக்கர் கிரில்லு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஓகே, பட் இந்த பூஸ்டிங்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகே. நார்மலாக இந்த போக்கோவில் நம்ம பார்த்துருப்போம், X8 Pro Maxல அதில் வந்து பூஸ்ட் பண்ணி பயங்கரமாக இருந்தது இல்லையா? 200% அந்த மாதிரி ஜோக்லாம் 400 அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ அது ஒன்று. மற்றபடி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50, ஒரு 12. ஸோ பிரைமரி சென்சார் ஒரு 50, பெரிஸ்கோப் 5x ஒரு 50, அப்புறம் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதை சொல்ல மாட்டீங்களா? ரிமோட் வந்து பின்னாடி தான். ரிமோட் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராரெட். அதே மாதிரி சிம்மில் எனக்கு ஒரே ஒரு டவுட், இசிம்மா? இசிம் இருக்குது. இசிம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இசிம் இது ஒன்னோட அந்த ஆஃப்லைன் கம்யூனிகேஷனும் இருக்குது, இசிம்மும் இருக்குது. ஓகே. ஸோ இசிம் யூசர்ஸ் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குடா. ஒரு ஃபிசிக்கல் சிம், ஒரு இசிம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இசிம்மில் ஃபிசிக்கல் சிம்மோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஓகே. ஒரு சில காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகலைன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஃபிசிக்கல் பிஎஸ்என்எல் சிம், இசிம் வந்து ஒரு ஏர்டெல். ஓகே. ஃபிசிக்கல் பிஎஸ்என்எல் சிம், இசிம் வந்து ஒரு ஜியோ. ஃபிசிக்கல் ஜியோ, இசிம் வந்து ஏர்டெல். ரெண்டுமே பயங்கரம். இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நெட்வொர்க்கை வந்து இன்னொரு நெட்வொர்க் போய் அமுக்கி அப்படின்னு நசுக்கி விட்டுருதான், சிக்னலே வராது கம்ப்ளீட்டாக. அந்த மாதிரிலாம் நான் ப்ராப்ளம் பண்ணிவிடும். கனெக்ட் ஆகும், டிஸ்கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல ஒரு கேள்வியாக வைக்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். ஓகே, கேட்டிருக்கோம், ஜென்ரல் கொஸ்டின் தான். நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எஸ். ஏன்னா மோஸ்ட்லி இசிம் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மல்டிபிள் டிவைஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ப்ரிஃபர் பண்ணல. எஸ். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணி உங்களோட அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ மொத்தம் இதெல்லாம் தான். இப்போது என்னென்னா, அவுட்டோரில் கால் பிரச்சனை இல்லை, அவுட்டோர் டிஸ்பிளே விசிபிலிட்டிலையும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஹெச்டிஆர் கண்டென்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூடியூப் எல்லா இடத்துலையும் ஓகே. சூப்பர். ஓடிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அந்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவான ஓடிடி யூசர் கிடையாது. சரியா? நம்ம படம் பார்க்குறதே அரிதிலும் யூடியூப் ஹெச்டிஆர் வருதுல்ல, அதுதான். இல்லை போக போக வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, யூடியூப் வந்து பேசாமல் நெட்ஃப்ளிக்ஸ் கூட எல்லாரும் கூடயும் ஒரு டைப் வச்சுட்டு, அவங்களோட டைப் வச்சு அவன் காசு ரொம்ப கேட்பான். இதே போதும், அவன் தனித்துவமாக நிறையா படங்கள் அவனே வச்சுருக்காங்க யூடியூப்பில், அதுவே போதுங்க. கரெக்ட் தான். நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இங்கே தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதே போதும். ஆனால் அதெல்லாம் ஹெச்டிஆர் கிடையாது. சரி, மொத்தம் எப்பயும் மாதிரி அந்த 6.59 இன்ச் 1.5K அந்த 68 பில்லியன் கலர் 3500 நிட்ஸ் பிரைட்னஸ். ஸோ இந்த பேனல் தான் இதில் இருக்குது. ஓகே. ஸோ அது ஓகே தான், ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. வியூயிங் ஆங்கிள் எல்லாமே ஓகே. அந்த ப்ரீமியம்னஸ் இதெல்லாமே வந்து கேன் பி ஃபெல்ட். ஓகே. ஈவன் பெசலும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆமாம், பெசல் வந்து கண்டிப்பாக. அப்புறம் கூடவே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, அது ஆனால் பாட்டமில் இருக்குது. ஓ, எப்பயுமே வந்து ஒன்று மட்டும் பார்க்குறேன்டா,
திஸ் இஸ் வாட் கால் ஃப்ளாக்ஷிப். சென்டரில் இருக்கும். அங்கே எங்கே ரொம்ப பாட்டமானா கீழே கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். உங்களுக்கு டர்போ ஃபைலையும் பார்த்துருப்போமே. பாட்டம் ஒன்றில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பேனல் வந்து ஆக்சுவலாக காமன் பேனல், இதே தான் டர்போ ஃபைலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சரியா, சேம் பேனல் தான். இதே தான் போகோ X8 ப்ரோ, போகோ X8 ப்ரோ எல்லாத்துலேயுமே. இவ்வளவு ஏன் F8 ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்குது, குளோபல், அது சைனா, எல்லாம் ஒரே பேனல் தான். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஒரு கோலரான விஷயமா இருக்குது கீழே. இதில் வந்து ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்டா? ஆமாம், ஓகே. ஆப்டிக். ஏன்னா இப்போ நீங்கள் போகோ X8 ப்ரோ மேக்ஸ்னு ஒன்று இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ராசோனிக் இருக்கும். ஆனால் அதில் கேமரா இந்த அளவுக்கு கிடையாது, நான் சொல்கிறேன். ஆனால் இதில் Xiaomi 17Tயில் வந்து உங்களுக்கு ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைக்கும். ஓகே, ஆனால் ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்குது. ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, ரொம்பவே குயிக்காக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இல்லை வெளிச்சம் வரும், அவ்வளோதான். சரியா, நைட் டைமில் தலைவலியாக இருக்கும். ஆமாம், ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா நீ. ஆனால் நைட் டைம் அன்லாக்கிங்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு டாகிள். அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தா இப்போ தாங்க முக்கிய பிரமுகர், இந்த ஃபோனுக்கான முக்கிய பிரமுகரே கேமரா தான். இவனை பாராட்டி தள்ளினதே கேமராக்காக தான். ஈவன் இவனோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த DSLR மாடல் மாதிரி போட்டு தான் காட்டியிருப்பாங்க. ஆமாம், அப்போ கேமரா தான் பெரும்புள்ளி. ஏன்னா லைக்கா வேறு இருக்குது. அதே தான். யூஸ்வலாக லைக்கா வந்து ஃப்ளாக்ஷிப்பில் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது ஷாமியோட ஒரு மிட்ரேஞ்ச் மாதிரி கொண்டு வந்து சிவிலையும் இருந்தது இல்லை, 14 சிவி. அதனால் இது வந்து அதுக்கான சக்ஸஸர் மாதிரி தான் பார்க்குறாங்க. சரி, இப்போ இதில் என்ன இல்லைன்னா லைக்கா அத்தன்டிக்கு, லைக்கா வைப்ரண்ட், அதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு ஆத்தன்டிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஜென்ரேஷன் இப்போ 2026 நான் பார்க்கக்கூடிய எல்லா ஃபோன்லேயும் லைக்கா ஆத்தன்டிக் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து ஃபோட்டோ மோடை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஓகே, 50 MP, 12.5 MP இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாமே இருக்குது. சூப்பர் மேக்ரோ வேணுனாலும் ஃபோர்ஸ் பண்ணலாம். வாட்டர் மார்க் ஆப்ஷன் எப்பயும் மாதிரி டிஃபால்ட்டு. செட்டிங்ஸ் போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணிவிடுங்க, எப்பயுமே வந்து இந்த ஜென்ரலில் போய் கிரிட் லைன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு முக்கியமானது ப்ரிசர்வ் செட்டிங்கு, இதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட்டு அது மாறாது, தேவையில்லாமல் அதுவே மாறாது. அதனால் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் செல்ஃபி செட்டிங்ஸில் போயிட்டு மிரர் செல்ஃபி இருக்கும், அது தூக்கி விட்டுருங்க. சரியா, ரிமூவ் மோல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்றைக்குமே எனேபிள் பண்ணுறது கிடையாது. அப்புறம் டிஸ்பிளே பேராமீட்டர் இதுவும் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர் வெரிஃபிகேஷனு, ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங்கு. ஏன்னா இது நீங்கள் வந்து ப்ரோ மோட்குள்ளே போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அதனால் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மோஷன் ட்ராக்கிங் ஓகே. அப்புறம் இது இருக்கும் மீட்ரிங். இது வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு பாருங்கள். மக்கள் அதிகமாக போட்டு எடுக்கிறீங்கன்னா ஃபேஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆவரேஜ் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நார்மலாக இந்த Xiaomi 17 Ultra, 15 Ultra இந்த மாதிரியான ஃபோனில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஒரு கேமரா வந்து ஃப்ளாக்ஷிப் தான் அப்படி தான் இருக்குது. அப்புறம் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரியர் கேமராவில் 4K 60 வரைக்கும் புஷ் பண்ணலாம். ஓகே, ஆனால் 4K 30 FPS எடுக்கும்போது என்ன பண்ண முடியும்னா பிட்வீன் சென்சார் போகலாம். பிட்வீன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகலாம். இதுலேயும் ரியர்லேயும் பார்த்தோன்னா இங்கே வேறு ரியர்லேயும் 15x வரைக்கும் ஜூம் போக முடியுது 4K 30 FPSல இருக்கும்போது. ஓகே, அப்புறம் அப்படியே நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடலாம். நைஸ். ஓகேயா, ஆனால் 4K 60 FPS வச்சா வெறும் பிரைமரி சென்சார் தான் வேலை செய்யும். காட்டும் போது என்னமோ எல்லாமே வேலை செய்கிற மாதிரி தெரியும். நம்ம இங்கே தட்டணும்னா அங்கே மாறிடும். ஓகே. சரியா, 4K 60 வச்சேன்னா பிரைமரி சென்சாரில் தான் எடுக்க முடியும். நான் இப்போ எடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் மட்டும் தான் காட்டுமே. ரெக்கார்டிங் என்னது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு திட்டுது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மட்டும் உனக்கு இது வேணுமா பட அப்படிங்குது. சரி, ஸோ அது ஒன்றுங்க. அப்புறம் போர்ட்ரேட் மோட்லாம் சூப்பராக இருந்ததுங்க. போர்ட்ரேட்டில் உங்களுக்கு வந்து 1x 2x 5x இன் பெருமைகள் வந்து நாங்கள் சாம்பிளாக போடுறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 5x சாம்பிள் கண்டிப்பாக இருக்கும். எங்களால் பிரிச்சு எடுத்துருப்பா. அப்படி அந்த சாம்பிள் பிரிச்சு நான் ஆக்சுவலாக வந்து நிறைய ஜூம் ஃபோட்டோஸ் எடுத்தேன்டா இதில் இந்த ஃபோனை வச்சு. ஏன்னா இங்கே என்ன ப்ராப்ளம்னா நிறையா இண்டிவிஜுவல்ஸை நான் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி தான். ஓகே, நான் வந்து இயற்கை வேணால் அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தவிர என் வாழ்வை வாழவே அது வேணால் பண்ணலாம். ஆனால் மக்கள்கிட்ட போயிட்டு சார் ஒரு நிமிஷம் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா 1000 கேள்வி வரும். அதுக்குள்ளே நான் மேக்ரோலாம் எடுத்து முடிச்சு வீட்டுக்கே போயிடலாம். அதெல்லாம் வரும். அதனால வந்து ஆளு பூச்சியோட மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. ஆமாம், ஸோ அது ஒன்று. அதனால் 5x போடுறாங்க. 5x சாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு. அப்புறம் ஃபில்டர்ஸ், ஏகப்பட்ட ஃபில்டர் இருக்குது எப்பயும் மாதிரி, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இவர் இருக்கார்ல ஸ்டார் கிருஷ்ணா, அவர் வேறு கேட்டிருந்தாரு ப்ரோ டீல் மிஸ்ட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டார். இது இருக்குது டீல் மிஸ்ட். ஓகே, ஸோ அது வந்து அவருக்கு அல்ட்ராவில் அவருக்கு பிடிச்ச ஒரு ஃபில்டரான், அதை வச்சு நிறைய ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் எவ்வளோ ஃபுல் ஜூமு எது அதுவா 120x 120xஆ இன்னொரு மாசா. நைஸ். ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா 20x வரைக்கும் நல்லா இருக்குடா. 30x வரைக்கும் கூட புஷ் பண்ணலாம். அதுக்கு மேலே 100% வந்து பியூர்
Computation. தான் இருக்கும். சாம்பிள் போடுறோம், அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே. ஆமாம், ஜூம் ரிசல்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி. ஓகே. அப்புறம் எப்பயும் மாதிரி தான் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸு. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ போனீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் பொக்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ 1080p 30 fps நீங்கள் வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓகே, இந்த இடத்துல நீ தட்டினா ஆட்டோமேட்டிக்காக அது காணாமல் போயிடும். ஓகே. அதான் ஓகே, டிசேபிள் ஆகிடும். இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே. எனேபிள்னா ஃப்ரண்ட்ல 4K 60 4K 30. அதான் நான் சொன்னேன் 4K 30 fpsல எடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓகே, வீடியோ சாம்பிள்ஸ் நாங்கள் அட்டாச் பண்ணுறோங்க உங்களுக்கு, அதை பார்த்தா கிளாரி. அப்புறம் அடிஷ்னலாக வந்து ஃபாஸ்ட் ஷாட்டு, ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸு, டியூல் வீடியோ, லாங் எக்ஸ்போஷர், பனோரமா. ஓகே. டியூல் வீடியோ எல்லாரும் ஆல்ரெடி பார்த்து பழகின ஒரு விஷயந்தான். இதில் கண்ட்ரோல் எது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். இன்னொன்று ஃப்ளோட்டிங்கில் வச்சுக்கலாம். எது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ அதெல்லாமும் இருக்குது. ஸோ மொத்தம் கேமராக்காக தான் இந்த ஃபோன் விற்க போகுது. ஓகே, கேமராவை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இல்லை நிறையா விஷயங்கள் வந்து மோரோவர் ஃப்ளாக்ஷிப்பை பார்த்த மாதிரி இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. ஸோ கேமராக்காக தான் விற்கவே போகுது. இந்த ஃபோன் விற்கிறதுக்கு மெயின் ரீசனே கேமரா தான். குட் குட் குட். ஸோ அதை வந்து இவங்க எவ்வளோ சாலிடாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த அப்டேட்ஸில் மீதி விஷயங்கள் தெரியும். இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறமா நல்லா இருக்கணுங்கிறதே என்னோட வேண்டுகோள். இப்போ கேமராவில் வந்து இவ்வளோ மோட்ஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இருந்தாலும் அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதோட ஹீட்டு, ஏன்னா டிமென்சிட்டி 8500 அல்ட்ரா தான் இருக்கு. குட். ஆக்சுவலாக வந்து ஹீட் ஆகுது. பட் ஞாபகம் இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணும்போது 17 ஹீட் ஆகுதுன்னு சொல்லிச்சு. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. அந்த மாதிரிலாம் ஆகலை. நான் கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் ஆகலை. கேமராவில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஆனால் கண்டிப்பாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகே. ஆனால் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன்ப்பா, என்னால் முடியலப்பா, இது ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி எனக்கு ஆகவே இல்லை. கேமரா க்ளோஸ் பண்ணுறது அந்த பஞ்சாயத்துலாம் இல்லை. அதெல்லாம் ஆனதே இல்லை. சூப்பர். சைக்கிளிங் அப்போ கண்டினியூஸாக யூஸ் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதெல்லாம் அசால்ட்டாக நான் டீல் பண்ணுவேன், பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் ஷாமியோட ஹிஸ்ட்ரி வச்சு கேட்குறேன். இப்போ நீங்கள் மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்காமே விட்டுரும். அந்த மாதிரி இதில் எடுக்காமே விட்டுருனா எப்படின்னா அது பிளாங்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லைடா. இங்கே பாரு எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன் பாரு. ஈவன் கண்டினியூஸாக நீங்கள் மல்டி ஷாட்ஸ் எடுத்தாலும் இதையும் வேணாலும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்படியே நம்ம காமிச்சிடலாம். மல்டி ஷட்டர் பர்ஸ்ட் மோட் இல்லை. ஏன்னா ஸ்னாப் டிராகன் லைக்கா வந்து நான் பார்த்துருக்கேன். இங்கே பாரு டிமென்சிட்டியில் லைக்கா இந்த அளவுக்கு பண்ணுது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்தது HDR காணாமல் போயிடுச்சா? பரவாயில்ல, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தெரியுதா? இதெல்லாம் வந்து கண்டினியூவாக அப்படியே டப் டப் டப்னு எடுத்ததுங்க வந்துக்கிட்டே இருக்கு. நானும் வந்து ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கேன். பரவாயில்ல, கலர் நல்லா வைப்ரண்ட் அப்படியே அடிச்சு தூக்காம ஆத்தென்டிக் எல்லாம் ஆத்தென்டிக். அப்புறம் இன்னொன்று என்னன்னா -0.3. ஓகே ஓகே ஓகே. ஆமாம். இப்போ எக்ஸ்போஷன் நீங்கள் குறைச்சிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து லைட் உள்ள கிராப் ஆகுது. ஆமாம், ஆகுது. ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதை பாரு 1x 2x. அது அல்ட்ரா வைடோ 1x. அது 1x அப்படி இருக்கா? ஆமாம். ஓகே. 1x இது 2x. ஓகே. அந்த எக்ஸ்போஷர்லாம் நல்லா இருக்கு பார்த்தியா? சூரியன் இருக்கிற இடம்லாம் நல்லாவே இருக்கு. 5x. ஓகே, ஏன்னா 5x வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் சென்சார். ஆமாம். பெரிஸ்கோப் மேலே வரும். நல்லா இருக்கு. ஈவன் நீங்கள் ஜூம் போயிருக்கீங்க போல இருக்கு. இல்லைடா, அதான் இதெல்லாம் 5x. இது 10x. சாரி, இது 10x. 10x எப்படி இருக்கு பாரு. பரவாயில்ல, வேற லெவலுங்க. கூட்டம் ஆஃப் புராஸ் நல்லாவே இருக்குங்க. அதான் சொல்கிறேன், நல்லாவே டீட்டெயிலிங் இருக்கு. ஏன்னா 10x போயிட்டேன்னா நான் எதை பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சேன். நல்லாவே இருக்கு. அதை தானே சொன்னேன். 20x நல்லாயிருக்கும். 30x வரைக்கும் ஓகே, ஐ அக்செப்ட். அதுக்கப்புறம் போக போக தான் கம்ப்யூட்டேஷனல் பெயிண்டிங். பரவாயில்ல. குட். சும்மா நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் மாற்றிலாம் ட்ரை பண்ணிட்டேன். இது குறுக்கால பஸ்ஸு போகும்போது குறுக்க பஸ் போகுது அடுத்த லைனில். அப்போ ஷட்டர் அடித்தா என்ன ஆகுது பார்க்கலான்னு சொல்லி அடித்தேன். பரவாயில்ல, எனக்கு இதில் என்னென்னா கலர்ஸோட கன்சிஸ்டன்சி கூட ஓகேன்னு தோணுது. CMPT இது Xiaomi 17ல வந்து அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது சம்டைம்ஸ். இதில் ஸ்டேபிளாக இருக்கே. நல்லா இருக்குல்ல இதெல்லாம். இது வந்து எப்படின்னா நான் லைவாக சூரியனை பார்க்குறேன்டா. ஓகே. அப்படியே என்ன பண்ணுது, கஷ்டப்பட்டு அது அல்காரிதம் கிக்கின் ஆகுது. அடுத்தடுத்த இடத்துல சூரியன் எப்படி இருக்குன்னு பாரு. கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாகிட்டே வரும். எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணாரு. ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தேன். ஈவன் அந்த க்ளவுட்ஸை கூட எடுத்துருக்கு. அந்த சூரியன் கிட்ட இருக்கிறத ஓவர் எக்ஸ்போஷர் ஆகாமல் அப்படியே கரெக்டாக எடுத்துருக்குங்க.
சில் அவுட் இதெல்லாம் அந்த கீழே கேமராலேயே ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா, சில் அவுட் ஸ்டேஜ். ஓகே ஓகே ஓகே. சில் அவுட் யூஸ் பண்ணேன். இது வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் அப்போ கரெக்டாக கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தார். ஓகே ஓகே. ஆமாம், அவரும் டெய்லி சைக்கிள் எடுத்தீங்க மூஞ்ச எடுத்து. நான் எடுக்கவே இல்லைடா, கையில் நான் வச்சிருந்தனால அப்படி ஆயிடுச்சுங்கிறேன். சாரி ப்ரோ, ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வந்து என்னத்துக்கு எடுத்தேன்னா அந்த ஃப்ளைட் ரொம்ப உயரத்தில் போயிட்டு இருந்தது. கொசு பறக்குதுங்க மேலே. இங்க இருந்து கோடு வருதா, அப்படியே ஜொயின்னு போய்கிட்டு இருக்கேன் ஆளு. குட் குட். ஸோ அதெல்லாம் எப்படி இது கேப்சர் பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருந்தது. 10Xல ரிசல்ட் நல்லா இருக்குல்ல ஆக்சுவலா. பரவாயில்ல, பிரைமரியும் 5Xம் வந்து வேற சாலிடா இருக்கு, நல்லாவே இருக்கு. அல்ட்ரா வைடும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப வைடா பெப்பர் பேன் இருக்கும். அது இங்கேருந்து நம்ம இந்த லோக்கலுக்குலாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகுது. ஏதோ இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன் ஏதோ போகிறேன், லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா பரவாயில்ல, என்ன பரவாயில்ல. மற்ற நேரங்கள் என்ன எதை எடுத்தாலும் இன்னும் ஒரு விளங்காது. ஆமாம், இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு. நான் எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, எங்கள் ஆள் எங்கே இது என்ன ஃபோன்னு எனக்கே தெரியல, OnePlus-ஓட மெக்லரன் அதுங்க. இதுலேயும் மேக்ரோ வரும், பட் எங்கள் ஆள் இதுலேயும் ட்ரை பண்ணுவார். ரெட்மி நோட் 15ல் எங்கள் ஆள் வந்து மேக்ரோ எடுத்தார். அதனால் இதில் மேக்ரோக்காக தான் வெயிட் பண்ணுறேன். மேக்ரோ நல்லா இருந்தது. இதில் இங்கே பாரு, ஷட்டர் ஸ்பீடு கேட்டியே எவ்வளோ பாரு, அட்டி ஒரே நேரத்தில் எடுத்துருக்கீங்க. கட 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 கடன்னு. பரவாயில்ல, இப்போ இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தீங்களா, ஃபோன் ஹீட்லாம் ஆகலை? க்ளோஸ் பண்ணுறேன்லாம் ஆகலடா, ஹீட்லாம் ஆகும் கண்டிப்பாக. அப்படியே வார்ம் ஆக ஆரம்பிக்கும், வார்ம் ஆகி அதுக்கு அடுத்த நிலைமைக்கு போகும். ஆனால் ஒன்றுமே ஆகலை. எப்படின்னா இங்கே பாரு, நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறேன், கீழே பார்த்தாலே தெரியும். டைம் இதில் இல்லையோ, சரி டைம் இருந்திருந்தா அழகாக, டைம் இருந்திருந்தா காமிச்சிருக்கலாம். ஆனால் தெரியுது, ஃப்ரேம்ஸ் பார்த்தா தெரியுது நீங்கள் அதே ஸ்பாட்டில் தான் இருக்கீங்க, ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்கள் அளவுக்கு வந்து யாரும் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்க போகிறது கிடையாது. இவ்வளோ தூரம் நம்மளும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு 1 hour கிட்ட கேமரா ரன் ஆகும், எடுப்போம் ஃபோட்டோஸ், மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுப்போம். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, தாராளமாக தாங்குவான்னு தோணுது. இங்கே பேர் வா, அருமையாக இருக்கிறானே. எவ்வளோ எம்எம்? ஜாலி. இதுதான் ஆக்சுவலு. ஓ, இது 5X. இது வந்து ஆமாம் 5X. ஓகே, 5Xல தான் நிறைய எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி க்ளவுட்ஸோட கலர் பாருங்க, நல்லாவே இருக்கு, அதே மாதிரி அப்படியே மெயின்டைன் ஆகுது. எனக்கு அதுவே பெரிய விஷயம் தோணுது. கொச 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 கொசன்னு வர ஆரம்பிப்பாங்க. இதே நீங்கள் சிவியில் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோன் தான் அது, பட் சம்டைம்ஸ் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ஒயிட் கலர் அவுட்லைன் வரும். எனக்கு அதில் அதெல்லாம் இல்லை. இதில் வரும். எப்போ வரும் அப்படின்னா, ரொம்ப கிரேசி லெவல் ஆஃப் ஜூம் போகிறோம். ஒரு 20X போயிட்டு அந்த 20Xல கருப்பு கலரில் சப்ஜெக்டோ, ப்ரௌன் கலர் சப்ஜெக்ட், சிவப்பு கலர் சப்ஜெக்ட்லாம் வராது. வெள்ளை கலர் சப்ஜெக்ட் காமிச்சா எங்கால சரண்டர் ஆகிடுவான். ஐயா என்னையா ஏதோ காமிச்சிட்டிங்க அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளோ இருக்கு பாரு. நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கானுங்க ஷாமி. என்னங்க ஷாமி மாதிரியே தெரியலையாங்க. இவர் எல்லாம் ஆத்தென்டிக்ல எடுத்துருக்காருங்க. வைப்ரண்ட்ல இருந்தா கண்டிப்பா ஷாமி ஃபீல் வரும். இது எல்லாமே ஆத்தென்டிக்ன்றனால நல்லாவே இருக்கான் ஃபோட்டோஸ்லாம். மேக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ இது வந்து அப்படியே மூவிங்லே. ஆமாம், சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது எடுத்துக்கிட்டே போகிறேன் அப்படியே ஒன்று ஒன்றா. என்னங்க டெக்ஸ்ட் டீட்டெயில் முதல் கொண்டு இருக்கா இந்த பேனரில் எல்லாம். நீங்கள் வேற தம்பி இங்கே பாருங்க, 1X. அவனை தான் இப்போ கேப்சர் பண்ண போகிறோம். ஆமாம், வாங்க வாங்க வாங்க. ஏய், இது 20X-ஆ? இது 10X. 10X, ஓகே. 20X எவ்வா, என்னங்க அவன் எவ்வளோ தூரம்ல. கேமராக்காக தான் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கே அவன் இவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஷாமி லைக்கா கொலாப் தான் வேணும்னா இதுவே போதும். இங்கே பேர் எங்கேயோ பார்த்தேன் கோயில் மேலே, அதனால் சும்மா எடுத்தேன். நான் சொன்னேன்ல அந்த பிரச்சனை இப்போ தான் வருது. இதெல்லாம் வந்து ஆன் த மூவில் எடுத்தனால அந்த ரிஃப்ரெஷ் ரேட் மாறுது. ஓகே, குறுக்கால கோடு தெரியும். சைக்கிள் ஓட்டும் போது எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பேர் ஆரம்பிக்குது. சும்மா ஃபோட்டோ பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த பறவை ஏதோ அப்படியே பிளங்குன்னு ப்ளீச் அடித்த மாதிரி இருக்குது. ட்விஸ்ட் என்னன்னா கீழே ரிஃப்ளெக்ஷனில் பறவை நல்லாயிருக்கும். ஆமாம், மேலே வந்து இது பேர் மேலே ஒரு அவுட்லைன் போது பேர் யாரோ வரைஞ்சிருக்காங்க. இது வந்து 20X, இது 10X. 10X நல்லாயிருக்கும்.
ஆனால் அதுலேயும் நீ ஜூம் போக அதுலேயும் போக ஜூம் பண்ண அதான் அந்த ஒரு மாதிரி அதை சுற்றி ஒரு வெள்ளை கலர் புகை மூட்டை பறக்குது. இப்போ இங்கே பாரு 3 பறவை இருக்கு. இந்த கருவாப்பைய பாரு, கருவாப்பைய மேலே ஒன்றுமே இருக்காது. எஸ்கேப் ஆயிட்டான். வெள்ளை வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல போல, அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறான். ஆமாம். ஸோ ஒயிட் கலரில் ஏதாவது சப்ஜெக்டை பார்த்தா மட்டும் இவன் திணறான். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் என்னன்னா, அதே இடத்துல இவனை வச்சு போட்டு விடுது இறைச்சுமே அவன் செதுக்குறான். ஸோ அதான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனை பொறுத்து மாறுது. இங்கே பேர் இதெல்லாம் பேர் எவனோ இருந்தால் நல்லா கருப்பா இருந்தா வாடா நீ வாடா அப்படிங்கிறான். வெள்ளைக்கு தான் கொஞ்சம் செதறான் எங்க ஆளு. இங்கே பேர் ஷட்டர் ஸ்பீடில் அடிச்சுக்கா எவனும் கிடையாதுங்க. அது இதெல்லாம் அது எனக்கு அதெல்லாம் தாண்டி இப்போ ப்ராசஸிங்கும் வந்து நல்லா இருக்குன்றது வந்து எனக்கு ஹாப்பினஸ். நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. எவ்வளோ மனசுக்கு வருத்தமாக இருக்கு. மற்றபடி ஏரியா மாசு இங்கே பேர் இது பேர் இதெல்லாம் சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது எடுத்தது. எங்கள் விக்கி ப்ரோ தாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிறது. அவன் தானே அது. அப்புறம் இதெல்லாம் வந்து கிரேசிடா ஆன் த மூவ். எங்காலும் இப்படி எடுத்துகிட்டு போயிருக்காரு போல இருக்கு. கிளி 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 அப்படின்னு போகிறாங்க தலைக்கு மேலே. அப்புறம் இது வந்து காலையில் அதான் இவங்க ஃப்ரீயாக பறப்பாங்களே பூரா கூட்டமாக அந்த மாதிரி பறந்துட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கு நிஜமா ஆத்தென்டிக்கில் பார்க்குறேன். இது வந்து ஷாமி ஃபோன் இல்லைங்கிற மாதிரி இருக்குங்க. பிக்சல் மாதிரி எனக்கு தோணுதுங்க ஒரு சில ஃபோட்டோலாம் பார்த்தா. நல்லா இருக்குல்ல டீட்டெயிலிங்கும் இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் பாரு. இது நீங்கள் வைப்ரண்ட்டில் எடுத்திருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ஆரஞ்சு கலரில் அடிச்சு அப்படி இருக்கும். அது நீ வைப்ரண்ட் வேணும்னா நீங்கள் போயிட்டு இப்போ இதில் கூட மாற்றிக்கலாம். என்ன நம்ம போய் எடிட் போயிட்டு எதனாலும் நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஆமாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் ஓகே ஆத்தென்டிக்கே வந்து நல்லாவே இருக்குது. அதுதான் வந்து நேச்சுரலாக இருக்குது கொஞ்சம். இங்கே பேர் நானும் பேசாமல் ஆத்தென்டிக்கே யூஸ் பண்ணலாம் போல். ஆத்தென்டிக் நிஜமாக யூஸ் பண்ணி பாரு, எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆத்தென்டிக்கில் அல்ட்ராவும் ஆத்தென்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்குறதுக்கே அப்புறம் இருக்குது. டக்குன்னு ஒரு க்ரீட்டிங் கார்டுக்கு போடுற மாதிரி தான்டா இருக்குது. யதார்த்தமாக இருக்குது. நான் உட்காந்து கலர் பூஸ்ட் பண்ணிலே இதில் வருது வைப்ரண்ட்டில் எடுத்தோம்னா. இந்த இதெல்லாம் இருக்காங்கல்ல இங்கே பாருங்க. இப்போ தாங்க அப்பா எங்கள் ஆள் ஒரு வழியாக இதுக்குள்ளே வந்துட்டாருங்க வைப்ரண்ட்டில். இது வந்து 20x. ஓகே டீட்டெயில் கொஞ்சம் கலகலன்னு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு இலைக்கு பின்னாடி இருக்கு இல்லையா. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இதுவே ஆச்சரியமா இருந்தது. 20x வந்து ஏன்னா இது வந்து இலைக்கு பின்னாடினா அப்போ என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக ஷேடோ ரீஜன் அதில் வந்து பிக் பண்ணிச்சு. இதெல்லாமோ அதில் தான் ஒரு டிஎஸ்எல்ஆர் மாதிரி ஒரு டெப்த் வருதுடா. நானா தான் பார்க்குறேன். என்னடா இவ்வளோ அழகா நீங்கள் அவுட்லைன்லாம் பண்ணி அவ்வளோ அழகா இருக்குங்க. இவனுங்க இப்போ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனானுங்க. சமீப காலங்களில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க போல. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தது தான். நானே ஹியூமன் போர்ட்ரேட்ஸ்னால் இப்போ என்ன எடுத்தீங்களா அவ்வளோதானாங்க. ஆமாம் ஆமாம். மற்ற யாரடா நான் மீட் பண்ணேன்? அது மட்டும் இல்லாமல் பொழுதுனைக்கு யாரையா மீட் பண்ணால் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். இங்கே பாரு ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் நீங்கள் ஒரு நண்பர் கால் பண்ணாரு. கால் பண்ணும்போது ஐயா நான் ஆல்ரெடி ஷூட்டு கடையில் அப்படியே எடுக்கிறேன். ஐயா ஆல்ரெடி இப்படி லைன் கட்டியிருக்கோம். ஐயா நாங்கள் ஆல்ரெடி வேலையில் தான் இருக்கோம். ரேஷன் கடையில் உட்காந்துருப்பாங்க நாங்களாம். நீங்கள் கேமரா கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு 90% சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு கண்டிப்பா. அதுதான் வீடியோகிராஃபி வந்து டவுட்டு. 55,000 ரூபாய்க்கு இருக்கிற ஃபோன் அந்த ஃபோன்ஸ்க்கு மத்தியில் இது ரொம்ப சாலிட் பண்ணி 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்க தான் செய்யும். அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இந்த சாம்பிள்ஸே எனக்கு ஓகே நல்லா இருக்குது. நீங்கள் மற்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஷாட் எடுத்தாலே இப்படி இருக்கும். இல்லை அந்த 5x வந்து கொஞ்சம் மொரட்டு 5x தான். அது நல்லாவே வேலை. இதெல்லாம் பாரு. ஏன்னா நான் ஒரு இது ஒன்று ஷாமியோட மிட்ரேஞ்சாக கொடுக்குறேன். அந்த 5x ஒன்று அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேணான்னு பண்ணாமல் நல்லா இப்போ 5x கொடுத்துருக்காங்க. ஜோக் என்னன்னா 50,000க்கு 4A Pro இருக்கா, 55,000க்கு இது இருக்கா. கேமராவில் அப்போ எப்படி இருக்கு பாரு. இது எங்கேயோ இருக்கு. டேர் டு லீப் இதுதான். இப்போ அது ப்ராசஸர் என்ன? அது 7 Gen 4 ப்ராசஸர் கூட சரி. 2 மோரால் சேம் கூட சொல்லிக்கோங்களேன். கேமரா இது பயங்கர பவர்ஃபுல் லீக்ல இருக்கான். ஆமாம் பயங்கர பவர்ஃபுல். அதுதான் வந்து இவனோட யூஎஸ்பி விற்கிறதே அதுக்கு தானேங்க. கேமராக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இவன் மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க. இதை வாங்குங்கன்னு சொல்ல வரல. பட் இதையும் கன்சிடர் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. சாம்பிள்ஸ் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ. இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா பிரைமரி சென்சாரில் 2.5xலாம் போய் நீங்கள் மேக்ரோ எடுக்கணும்னு நினச்சா சூப்பராக எடுக்கலாம். பிரைமரியிலே வந்து 9 cm மேக்ரோ இருக்குது. பிரைமரியில். பட் பிரைமரியில் வியூ இது ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்ப வைடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2.5x ஜூம் போனீங்கன்னா நல்லா எடுக்கலாம். ஓகே ஓகே பரவாயில்ல. குட் 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 குட்.
சரியா? ஈவன் பெரிஸ்கோப்ல எடுத்த மேக்ரோவும் பார்த்துருப்பீங்க. 20x பெரிஸ்கோப்ல கூட பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க ரொம்ப ஸ்டடியா ஹோல்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஏன்னா அது கொஞ்சம் ஆமா இல்ல அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா டீடைல் ரீடைன் ஆகும். நீங்க ஷேக்கே பண்ணலன்னா டீடைல் சூப்பரா இருக்கும். ஆமா. ஷேக் பண்ணீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வீடியோ எல்லாமே கூட நிறைய சாம்பிள்ஸ் இருக்குடா, நீ அட்டாச் பண்ணி பார்க்கணும். பெரிஸ்கோப்ல ஓஎஸ் இருக்கு. அது இல்லாம எப்படி பெரிஸ்கோப் ஓஎஸ் எவ்வளோ ஸ்டடியா இருக்கும்னா இப்போ சிவில வந்து கிடையாதோ? அதுல கிடையாது. அதுல டெலிபோர்ட்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நான் அப்படியே இந்த கேமராக்கு ஃபோக்கஸ் வைக்கிறேன். பா அது வந்து சப்ஜெக்ட் அப்படியே ஃப்ரேம் பண்ணிடுதுங்க கரெக்டாக. அது பாருங்க அப்படியே கரெக்டாக கன் மாதிரி விழுது. எனக்கு வந்து இப்போ இந்த விவோ X200T அது பற்றின ஐடியா எனக்கு இல்லை. X200T நானும் யூஸ் பண்ணல, நீயும் யூஸ் பண்ணலடா. அது ஆக்சுவலாக நல்ல ஃபோன். ஏன்னா அதுவும் மொரலஸ் இவன மாதிரியான ஒரு கேமரா மொரட்டு ஃபோன் தான், அவனும் மொரட்டு ஃபோன் தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா இல்லை ஷாமியோட ப்ராசஸிங். இப்போ பாருங்களேன் 5X பார்த்தீங்க, 10X பார்த்தீங்க, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அதில் எங்கேயாவது ஏஐ ரொம்ப வந்திருக்கா? ஆத்தென்டிக். அதில் எங்கேயாவது இப்போ 20Xல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐ பார்க்க முடியும். பட் 10Xலாம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும், இன்சென்சர்ஸுமே அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இவங்களோட அட்வான்டேஜ். இதே மாதிரி அவங்க வந்து அந்த கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி இல்லாத மாதிரி காட்டுறதுக்கான ஒரு சில ப்ராசஸிங்கை பார்ப்பாங்க. அதுதான் வந்து விவோ ஓப்போ. ஆமாம், ஸோ யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இது ஏன் ஸ்டைல், அது ஓன் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இதே கேட்டகரி ஆஃப் இதில் தான் வந்து ரெனோ 15 ப்ரோ. அவனும் வேற மாதிரி இருப்பான்ல. அவனும் இதே கேமில் தான் வருவான். அவனும் கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் தான், இதே கேமுக்குள்ள தான் அவனும் வருவான். நீங்கள் பார்த்துக்கோங்க, மற்ற டிவைஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு இவன் ஓகேவா இல்லையா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி. இதெல்லாம் நம்ம போன தடவை இதிலே காமிச்சிருப்போம் கரெக்டா? தாக்கலாக இருக்கான். இது வந்து 20X. நம்ம போன தடவை ஒரு சில ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம போன தடவை போட்டோம். ஸோ இந்த தடவை நான் தாண்டி ஒரு சில கேமரா ரீதியாக பார்க்கும்போது நல்லாவே இருக்கான். ப்ராமிசிங் கை, நல்லா செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. குட் 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 குட். ஸோ அதெல்லாம் நல்லது தான். வீடியோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹைப்பர்வைஸ்ரா எப்பயும் மாதிரி இருக்குடா. ஹைப்பர்வைஸ் வந்து எப்பயும் நமக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதே ஆப்ஷன்ஸு. ஓகே. இந்த மினிமைசிங் எல்லாமே வந்து எனக்கு எப்பயும் கம்ஸ் ஹேண்டி. எஸ், ஃப்ளோட்டிங், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், வாட் எவர், அதெல்லாம் புதுசாக இருந்தால் நான் சொல்லியிருக்கலாம். எப்பயும் மாதிரி ஹைப்பர்வைஸாகவே இருக்குது. என்ன ப்ரோ இது சும்மா சம்மந்தமே நம்ம வாமாகுதா? இல்லை அந்த மாதிரிலாம் ஆகலை. பட் ஒரு பெக்யூலரான விஷயம் என்னென்னா ஹைப்பர்வைஸில் நான் பார்த்தது 4 நாள் கிட்ட எப்பயுமே வந்து ஒரு 3 to 4 days செட் பண்ண புதுசில் கொஞ்சம் லைட்டாக ஒரு வார்ம்னஸ் இருக்கதா செய்யுது. அப்புறம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலனாலும் சரி, வெறுமனே ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன், கால் பேசுகிறேன், டக்குன்னு அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் ஏதோ 2 சாட் பார்க்குறேன், அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரியான சினாரியோவுக்கு ஃபோன் வார்ம் கூட ஆகாது. ஓகே. பட் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான டாஸ்க்குள்ளே போகும்போது டிவைஸ் வந்து வார்ம் ஆகும். இப்போ நம்ம கேமரா அந்த செட்டப்லாம் யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம்ல. ஆமாம், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எல்லாமே ஓடிட்டு இருந்தது இல்லை, நல்லா வார்மாக இருக்கும். இந்த வார்ம் வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா அந்த வார்ம் தெரியாது. கேஸ் போட்டால் இந்த வார்ம் சுத்தமாக தெரியாது. சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரியான ஒரு வார்ம். கேஸ் ஆனால் கொஞ்சம் குப்பை கேஸ் தான். எப்பயும் மாதிரி வந்து இந்த கேவலமான ஒரு கேஸ் தான் கொடுக்குறாங்க. ஏங்க ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுப்போம், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. அது வந்து இருக்கலை கேவலமான கேஸு, அதுக்கு வந்து இது எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் ஷாமி கிட்ட வந்து இதை ஃபீட்பேக்காக கொடுக்கணும். ஃபோன் கலர்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் கேஸ் கொடுங்க, நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஃபோனுக்கு வந்து அந்த கலர் கொடுத்தா அப்படி இருக்கும். சூப்பராக ஃபோன் அழகாக இருக்குது. நான் கொண்டு போய் இந்த கேஸ்க்குள்ளே போட்டதுக்கப்புறம் அது அந்த அழகே வெளில தெரியாது. நீயாவது அதுக்கு தான் கஸ்டம் கேஸ் வாங்கி அது வழியாக அந்த பச்சையை காட்டுற. ஆனால் அதுவே வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அடைச்சிருச்சு. ஆமாம், கலரை. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை அவங்க யோசிச்சுக்கணும். அப்புறம் 8500 அல்ட்ரா என்னோட நான் எந்த லட்சணத்தில் கேம் ஆடணும்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அதுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே தெரில. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சாங்க. இது வந்து என்னென்னா கேமரா ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் வந்து சில சமயங்களில் ஏதோ கம்ப்யூட்டேஷனல் அல்காரிதம் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா பிட்வீன் சென்சார் போகும்போது ஒரு ஸ்மூத்னஸ் வந்து ஸ்லோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போது 1x to 5x போகும்போது அந்த மாதிரி, அதாவது ஒரு அதையும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிடலாம். நமக்கே தெரியுமா எஃபெக்டிவா? தெரியும். இப்போ இங்கே வரேன், கேமரா ஓப்பன் ஆச்சு, கொண்டார ஆச்சு பத்தியா? இப்போ 1xல இருக்கிறனால டக்கு டக்குன்னு அது போகும், ஏன்னா ஒரே சென்சார் தான். இருந்தாலும் அந்த 2க்கு போகும்போது ஒரு ஜெர்க் இருந்தது திரும்ப ஒரு தடவை. இப்போ பாரு, இதெல்லாமே பிரைமரி சென்சாரில் போயிட்டு இருக்கு லூஸு. இன்னும் பிரைமரி சென்சாரில் தான் இருக்குது அது. வந்தானா பிரைமரிலே எங்கால் 5x போயிட்டு ஜாலி பண்ணி சாம்சங்கோட மோசமான ஆளாக இருப்பான்ல. அவர் லோ லைட்ன்றனால அப்படி இது பண்ணுதோ அது பண்ணுது. அதே சமயம் அக்கேஷனலாக என்ன ஆகுதுன்னா இதில் கொஞ்சம் ஒரு ஸ்லோனஸ் பார்க்குறேன்டா அக்கேஷனலாக. சரியா, இப்போ ஓகே தான். பட் அக்கேஷனலாக கேமரா ஆப்பில் ஒரு ஸ்லோனஸ் பார்க்குறேன். பிட்வீன் மோடு போகும்போதும் அதாவது எனக்கு புரியுது, ஒரு சிலர்லாம் ஐயா மோட்டரோலா யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு யாரோ கேட்குறாங்க போல். இருந்தாலும் ஷாமி ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே ரொம்ப ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணி பழகிட்டு ஒரு மைல்டு அங்கங்கே ஹிக்கப் வர மாதிரி ஃபீல் ஆச்சு.
இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், நான் என்ன சொல்ல வராரு இவர், இதில் எங்கேயும் ஆன மாதிரி தெரியல. தெரியாது, பட் ஆனால் நமக்கு யூஸ் பண்ணும்போது தெரியுதுங்க. ஸோ அதுக்கு தான், மற்றபடி வரதில்ல, ஒரு அக்கேஷனலாக எப்பயாவது. ஆனால் இதை நோட் பண்ணிக்கோங்க, எதுக்குன்னா இவங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இவங்க சைடில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாகிடும். ஆமாம், சும்மாவே வந்து நிறைய விஷயங்களில் ஸ்மூத்தாக தான் இருக்கான். இன்னும் வந்து பெட்டராக பண்ணாங்கன்னா மாசில் எனக்கு டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் சொன்ன மாதிரியே தான் டர்போ ஃபைவ்ல விளையாடும் போதும் சொல்லியிருப்பேன், இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயும் சொல்லியிருப்பேன், சப்வே சர்ஃபஸ்லாம் விளையாடுறதுக்கு செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. அப்புறம் டர்போ ஃபைவ்ல கேம் டர்போ எப்பயுமே ஆக்டிவ், உடனே ஆக்டிவ் ஆகிடும் சுறுசுறுப்பாக. இதில் நானே உட்காந்துட்டு ஆக்டிவ் ஆகித்தல. ஓ, சில கேம்ஸ்க்குலாம் வந்து டர்போங்க கேமிங் ஃபோன் அப்படின்னு அதில் டக்குன்னு ஆக்டிவ் வர மாதிரி இருந்தது. இதில் கொஞ்சம் நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே ஓகே, ஆமாம், அது மேபி ஏதாவது செட்டிங் சைடில் கூட ஏதாவது சொதப்பிருக்கலாம். பட் இதையும் நான் சொல்லிடுறேன். மற்றபடி வந்து 8500 அல்ட்ரா இஸ் ஓகே. டெமென்சிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நெட்ஒர்க் ரிலேட்டடாகவும் பிரச்சனை இல்லை, 5G எதுவும் இல்லை, அல்ட்ரா இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேம் விளாட்றப்ப தெர்மல். அதான் கேம் விளாட்றப்ப தெர்மல்னா கேமரா யூஸ் பண்ணும்போது என்ன தெர்மலோ அதே தான். என்ன கேம் ஆடுறன்றதை பொறுத்து. சப்வே சர்ஃபஸ்லாம் விளாண்டாலும் அது வார்ம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜென்டல் வார்ம்னஸ் அவ்வளோதான். இதுவே வந்து நீ கொஞ்சம் இன்டென்சிவான கேம்லாம் விளாடும் போது தான் யோசிக்கணுமே தவிர, இதுக்கு சேன் அண்ட் ரிஸ்க்லாம் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் வந்து இது ஜாலியாக அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். பரவாயில்ல. 5G டேட்டாவில் ஏதாவது முக்கியமான டேட்டா ரிலேட்டடான கேமே விளாண்டா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அப்புறம் பிட்வீன் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடுது. சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா ஹைப்பர் வாய்ஸும் கொஞ்சம் கோளாறான வாய்ஸ் தான். ஆனால் இவங்க வந்து அந்த பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் லிமிடேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா கலர் வாய்ஸ் ஆக்சிஜன் வாய்ஸில் வந்து நான் கொஞ்சம் அக்ரெசிவாக பார்த்தேன். ஏன்னா OnePlus 15 எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப், அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன், ஒரு 3-4 ஆப்புக்குள்ளே போகும்போது ஏன்னு தெரியலங்க ஃபர்ஸ்ட் ஆப்பை கில் பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு இது அக்ரெசிவாக பண்ணாமல் இருந்தா சரி. ஆனால் நீங்கள் வேணும்னா அதை கேட்சில் போய் அந்த லாக் ஸ்க்ரீனில் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே பண்ணிடு, போட்டு தள்ளிடு. பவர் பட்டன் அழுத்தினாலே பண்ணிடு அப்படின்னு. ஆமாம், அப்படி ஒன்று இருக்கும், உடனே போட்டு தள்ளிடும். பேக்ரவுண்டு ப்ராசஸே இருக்காது. நம்ம வேணும்னா கட்டணம் பண்ணிக்கலாம். சரியா, அது ஒன்று. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஆச்சா. பேட்டரி எங்காலி எண்டு பேட்டரி லைஃப் வாங்க. பேட்டரி லைஃப் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டர்போ யூஸ் பண்ணிட்டு இது வந்து எனக்கு ஐயோன்னு இருந்ததுடா. எவ்வளோ எம்ஏஹெச் இது? 6500, அது 7540, அப்புறம் 1000 mAh எக்ஸ்ட்ரா. அந்த 1000 mAh எக்ஸ்ட்ரா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ இது 70ல் இருக்கா, இதே டர்போ இப்போ என் கையில் இருந்ததுன்னா அது 78ல் இருக்கும். அப்போ என்ன ஆகிடுது, அப்படியே ஒரு டே எண்டு அப்போ எனக்கு இது வந்து ஒரு 25 வருது அப்படின்னா, டர்போ தலைவன் 38ல் இருப்போம். ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணுறேன். ஓகே, அது வந்து ஏன்னா பெரிய பேட்டரி யூஸ் பண்ணி பழகிட்டா கொஞ்சம் கம்மி சைஸ் பேட்டரிக்கு வரும்போது அது கொஞ்சம் ஃபீல் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஆனால் ஜோக் என்னன்னா, நிறைய பேர் இன்னொரு வீடியோ பார்க்குறவங்களாம், அண்ணன் நான் இன்னும் 4200 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வயிற்றுச்சில் கலப்பாது. ஸோ உங்களுக்குலாம் இது பட்டைய கலப்போம். எஸ்ஓடி பொறுத்த வரைக்கும் 1.5 நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டர்போவை விட இது கம்மியாக தான் வரும். அதே 1.5 நாளைக்கு இது வந்து 6 மணி நேரம் ஓகே அந்த மாதிரி தான் வரும். 1 டே ஃபுல்லாக அடித்து நொறுக்கலாம் ப்ரோ. எப்படின்னா இன்றைக்கி காலையில் இது ஆக்சுவலாக சார்ஜ் போட்டது எஸ்ஆர்கே வரதுக்கு முன்னாடி 100% போட்டது, இப்போது 69 இருக்குது. ஆமாம், இந்த 69க்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு அப்பப்போ இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணது, அது இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் பண்ணது, இதுதான் பிரைமரியாக வச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ அது எல்லாமே ஓடிட்டு தான் இருக்குது. அப்புறம் அந்த இது சைட் லோட் பண்ணுறது, தீம் வந்து சைனீஸ் தீமை போடுறதுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் 69 இருக்குது இப்போ. ஓகே, இதில் என்னென்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒய்ஃபை யூஸ் ஆகும், அண்ட் வெளியில் எங்கேயாவது போனேன்னா 5G யூஸ் ஆக போகுது. அங்கேயும் எனக்கு ப்ராப்ளமானு கேட்டேன்னா இல்லை, அதெல்லாம் ஓகே. சைக்கிள் ஓட்டும் போது நம்ம என்ன பொழுதுனைக்கு ஸ்க்ரீனே ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டைம்லலாம் வந்து 5G டேட்டாலாம் பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் நோ இஷ்யூஸ். ஸோ பேட்டரி லைஃப் அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணால் 8 மணி நேரம்லாம் அசால்ட் அடிக்கலாம் ஒரு நாள் யூஸ் பண்ணியா. ஆமாம், ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 days கொஞ்சம் கோளாராக தான் இருக்கும், ஆப்டிமைஸ் ஆகிற வரைக்கும். அது 1 வீக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அக்ராஸ் ஆல் பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஒரு 3 days வந்து அதை விட்டு பார்த்தா தான் அது பேட்டரி செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபோன் கொஞ்சம் காம் டவுன் ஆகும். சரியா, எடுத்து 1 வீக் கழிச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து சார்ஜிங் ஸ்பீடு அதுதான் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன். அங்கேயும் நான் டர்போ யூஸ் பண்ணிட்டு வந்து லாக் ஆகி கிடந்தேன். ஏன் சார்ஜ் ஏறிடுது, ஆனால் 67 வாட்டில். ஓ, Xiaomi 17T வந்து 67 watts, அவன் டர்போ 100. ஓகே, ஆனால் உங்களுக்கு அப்படியே டே நைட் டிஃப்ரென்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஆகுது, அவன் அரை மணி நேரம் தான். அப்படிலாம் இல்லை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே ஒரு 10 நிமிஷம். அது கொஞ்சம் பெரிய பேட்டரி 100 wattsல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ். 67 watts போதுங்க. இதை மற்ற பிராண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டு இதே ஒரு ஸ்பீடுக்கு வந்துட்டாங்கன்னா சாம்சங்கே 60 வந்துட்டானே, அப்புறம் என்ன அவன் எல்லா ஃபோனும் கொடுத்துக்கணும், அல்ட்ராக்கு மட்டும் தானே கொடுத்துருக்கேன். அங்கே தானே ட்விஸ்ட்டு. அப்படி பார்த்தா இவங்களோட லைனப்பில் வந்து Xiaomi 17 வந்து 100 வாட்டில் இருக்குது, டர்போ வந்து 100 வாட்டில் இருக்குது, இது போக்கோ ஃபோன்ஸ்லாம் 100 வாட்டில் இருக்குது. ஆனால் அப்போ தான் கேட்போம் நம்ம Xiaomi 17 அல்ட்ரா 90 வாட்டு. அது வந்து பாடி கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஹீட் எங்கேயா வெளில ஓடிடும்ட்டு நாங்கள் அப்படி வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான். என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே கொடுக்க முடியும்னா கொடுங்க. வாட்ஸ் வந்து அதுவே ஸ்பீடு தான்.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஷாமியோட கிளைம்ங்க எப்பயுமே சிலிக்கா கார்பைட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 20% ஹெல்த் டிப்ளீட் ஆகிறதுக்கு 1600 சைக்கிள்ஸுங்கிறது அவங்க கிளைம். அப்போ என்ன அர்த்தம்னா 5000 mAh ஃபோனு 4000 mAh ஆகிறதுக்கு 1600 சைக்கிள் போகணுன்றான். ஆமாம், அது 3-4 வருஷம் ஆகுங்க. அதனால தான் சொல்கிறாங்க யூ மே நாட் பி ஒரிட். நீங்கள் இதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா முடிஞ்சதுங்க, 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பேட்டரி மாற்றினா போதும் அப்படின்னாங்க. ஓகே, அதாவது இது எப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக ப்ரொடக்டிவாக 80லேயே கட்டிடுறேன், 90லேயே கட்டிடுறேன், பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஐயா அது பண்ணாதீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஐயா இவ்வளோ தைரியமா ஒரு பிராண்டே சொல்லுது, அதனால தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அடிச்சு யூஸ் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோன் என்னங்க 2 வருஷம் 3 வருஷம் தாங்க தாங்குது. ஆமாம், அதனால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. ஆக மொத்தம் Xiaomi 17T ஒரு நல்ல ஃபோன். இது HyperOS 3யோட தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் கிடைக்கும். அப்டேட்ஸ் எத்தனை வருடங்கள்? அதான் 5 years. 5 years வந்து OS அப்டேட், அதுக்கப்புறம் 6 years செக்யூரிட்டி பேட்சுங்க. ஓகே, ஆனால் 5 years அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்படுறேன் நான். ஆனால் அது வந்து எவ்வளோ ரிலேபிள் அப்படிங்கிறது எனக்கு மனதளவில் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லா பிராண்டுக்கும் காமனாக தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வரைக்கும் பிக்சல் ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கான். இன்னைக்கு வந்து பிக்சல் 6 வரைக்கும் அப்டேட் வந்துருச்சு. Android 17 ஆமாம் லாஸ்ட் அப்டேட். அது வரும்போது Android 12 வந்துச்சு. இப்போ 17 வந்துருச்சு. 5 வருஷம் அப்டேட் கொடுத்தாச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ப்ராமிஸே பண்ணாமல் கொடுத்துருக்கேன். ஆமாம், 3 years தான் ப்ராமிஸ் பண்ணான், பட் 5 years கொடுத்துட்டான். இப்போ அதுதான் என்ன சொல்கிறேன், இவங்களும் 5 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படவா, இல்லாட்டி ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஏதாவது மாறிடும் அப்படின்னு நினச்சி வருத்தப்படவா தெரில. அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்நேரம் 14 Ultra, Xiaomi 14, 14 Ultra அதுக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் அப்டேட் வந்திருக்கும். ஆமாம், இந்த 2 வருஷம் அப்டேட்டில் வந்து அந்த ஃபோன் எப்படி மாறி இருக்கு. ஈவன் இப்போ நம்மகிட்டே வந்து Xiaomi 13 Pro இருக்குது. இதில் இப்போ ரீசெண்டான அப்டேட் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நல்லா இருக்கான். ஏன்னா நடுவுலையாவது HyperOS 2 அப்போ ரொம்ப ஹீட் ஆச்சு, நாங்களும் நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்தோம். நம்ம அதை பற்றி பேஸ் பண்ணியே ஒரு 3-4 வீடியோ போட்டிருப்போம். எவ்வளோ திட்டிருப்போம். அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இருக்குது. HyperOS 3 நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை அவங்க மெயின்டைன் பண்ணால் சந்தோஷம். இப்போதைக்கு எங்களுக்கு இந்த ஃபோனில் என்ன இருக்கோ அதை தாங்க சொல்கிறோம். அதை வேறு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, ப்ரோ உங்களை நம்பி தான் வாங்குறேன், எதாவது ஆச்சுன்னா உங்களை தான் கேட்பாங்க. எங்களை நம்பிலாம் வாங்க வேணாம். இப்போதைக்கு எங்களுக்கு என்ன கண்டிஷனில் நாங்கள் இந்த டிவைஸை ஃபீல் பண்ணுறோமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். விட்டா எஸ்ஆருக்கு என்ன சொல்லுவேன்னா, ஃபோனே வாங்க வேணாம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு. இல்லைங்க, இல்லை நம்ப முடியாது. இல்லை அதுதான், அதனால தப்பு இல்லைடா நீ சொல்கிறது கரெக்ட். வந்து மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் சிவபரணி ப்ரோ தான் காரணம், நான் கம்ப்ளைண்ட் தரேன் எழுதிக்கோங்க. நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதனால தான் நான் சொன்னேன் 5 வருஷம் அப்டேட் கரெக்டு தான், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. அதுக்காக தான் ஆண்டவர் வந்து சீக்கிரட்டாக ஒரு மிஷின் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. சொல்லலாமா? இல்லை அது வரட்டும். இல்லை வெப்சைட் ரெடி ஆகுது, அது ஆகட்டும். என்னன்னா இப்போ யூசர் ரிவ்யூலேருந்து எல்லாமே 17T அப்படின்னு போட்டோன்னா அதில் நியூவாக ஆட் ஆகிற யூசர்ஸ் கூட வந்து ப்ரோ இன்றைக்கி நான் காலையில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பக் வந்தது ப்ரோ, இந்த அப்டேட் மூலிமா இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு ப்ரோ, அதை கூட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சரில் கன்சிடர் பண்ணலாம். பார்ப்போம் நம்மளோட எஸ்பஸ் ஃபோரம் எப்படி வருது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டையும் வந்து கண்டிப்பாக உங்கள் கண்ணில் ஒரு நாள் காட்டுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். பார்ப்போம், கண்டிப்பாக அந்த வெப்சைட் சொல்கிறோம். ஆக மொத்தம் Xiaomi 17T மற்றும் Redmi Turbo 5 இந்த வருஷம் நாங்கள் தாண்டான்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கம்பேக் ஃபார் Xiaomi அண்ட் Redmi. நிஜமா நல்லா as well as போக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை Xiaomi அவங்களோட அம்பர்லா கீழே நிறைய சேஞ்சஸ் வருது, இன்னும் ஹோம் அப்ளையன்ஸ் வருது, அது இதுங்கிறாங்க. கொண்டு வரது பிரச்சனை இல்லைங்க, நான் திரும்பி அதான் சொல்கிறேன். இது ரிலேபிளாக அடுத்த சில வருடங்களுக்கு அவங்க வந்து ஹோல்ட் பண்ணணும். இப்போ எப்படின்னா இந்த ஃபோன் வருதா 5 வருஷம் கழிச்சு இது ரிட்டையர் ஆகும்போது மாசாக ரிட்டையர் ஆகணும். அதோட தமாசா வந்து ஐயா அந்த கருமமா அப்படி சொல்கிற மாதிரி வச்சுக்கூடாது. என்ன மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டா ஏதோ சொல்லுவாங்க, நம்பர் 1 மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட். ஆமாம், டிசைனு மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட் ஆஃப் இந்தியா. அதை வார்த்தையில் இல்லாமல் அவங்க பிராண்டோடையே இணைச்சி அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்க கஸ்டமர்ஸ் வந்து பேக் டு பேக் அவங்ககிட்டே வருவாங்க, இந்த பிராண்ட்ஸை நம்புவாங்க. அதை அவங்க பண்ணுறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம், தயவுசெய்து ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். ஃபீட்பேக் எங்களால் முடிஞ்சாலும் நான் கொடுக்க தான் செய்வேன். காரி துப்புறது அப்போ துப்பு தான் செய்வோம். பிக்சல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் டு ஹார்ட், ஆனால் அதே போட்டு வெளுன்னு வெளுக்காத நாள் இல்லை. நல்லாச்சுன்னா சந்தோஷம், அவ்வளோதான். கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியும், கொஞ்சிக்கிட்டே இருந்தா அவனை கொஞ்சிட்டே இருந்தா அப்புறம் எப்படி திருந்தோம், அது தரிசனமெல்லாம் ஆகிடும். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம் பாய். இன்னைக்கு கொஞ்சம் ரூட் மாற்றி வந்திருக்கேங்க, வண்டலூர் சைடு. அப்படியே இங்கேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அப்படியே பொறுமையாக போனால் OMR பிடிச்சிடலாம். அதுலேருந்தும் போகணும்னு நினச்சா ஈஸியாக கூட போகலாம், பட் இன்றைக்கி OMR போதும், அதுவே அதிகம். ரைட்டு, 17Tல 4K 30 FPS அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் பிட்வீன் ஸ்விட்ச் ஆகலாம். எப்படி இருக்குது? அல்ட்ரா வைட்
5x 10x, அதுலேருந்து அப்படியே அல்ட்ரா வைட். பரவாயில்ல, அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க.